இது அலங்காநல்லூர் மாதிரி ஓப்பன் இருக்காது. அது எப்பயுமே இதுக்காக இருக்கு இந்த இடம். ஹாய் ஜி. ஹாய் ஆனந்த், ரொம்ப நாள் ஃபாலோவர். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பாலமேடில் இருக்கோம். பாலமேடில் வந்து அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம், அதாவது வாடிவாசல். அங்கே பாருங்கள், அதான் அந்த வாடிவாசல். ஸோ நம்ம இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். இந்த இடத்த பற்றி ஒரு குட்டியாக ஒரு சின்ன விஷயம் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார். பாலா யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து விவேக்கோட ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து இந்த ஊருக்காரரு. ஃப்ரம் ஸ்டார்டிங் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஓகே, இது எப்பயுமே இந்த இடம் வந்து இப்படியே தான் இருக்கும். இதே தான். ஓகே, மற்றபடி நீங்கள் அவனி அப்புறம் எல்லாமே ரெடிமேட் தான் நடக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் அலானூர் பார்த்தீங்கன்னா அது நியர்பை ரேஷன் ஷாப். ஸோ எங்கேயுமே வந்து இந்த பிளெயின் ஏரியா கிடைக்காது. இது வந்து ஆற்று, பிளெயின் ஆற்று. பிளெயின் ஆற்றுனா பிளெயின் ஆற்று. இது மற்றபடி வேறு எந்த யூஸ்க்குமே நடக்காது. ஒன்லி ஃபார் ஜல்லிக்கட்டு. ஓகே, எதுக்குமே இல்லை. ஸோ இப்போ இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சோடனே அவ்வளோதான். இந்த இடத்த எம்டி பிளேஸ் வி வில் ப்ளே டூ சம்திங். அவ்வளோதான். ஓ, இப்போ ஜல்லிக்கட்டுக்காக இந்த இது ஃபுல்லாக போட்டுருக்காங்க. ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆயிடுவோம். ஈவினிங் நைட் டைம் வந்து இங்கே தான் ஸ்லீப் பண்ணுவோம். ஃப்ரீ டைமில் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் இங்கே தான். ஊருக்காங்க எல்லாரும். சூப்பர் சூப்பர். இந்த கேட்டு இதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த கேட் வந்து இதுக்காண்டி க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த கீ வந்து ஒன்லி இந்த கமிட்டி மெம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். இங்கே வந்து கமிட்டி மெம்பர்ஸ் வந்து ஓவராலாக தான் செலக்ட் பண்ணுவோம். ஊருக்குள்ள வந்து எல்லாரும் நீங்களே வந்து காமனா வந்து டெமோக்ராட்டிக் வேலை நீங்க பண்றீங்க. சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி கட்டைங்க எதுக்கு போட்டு வச்சிருக்காங்க? இது வந்து மாடு வந்து போறக்கூடாது, கிராஸ் ஆகிற கட்டை. இங்கே ஃபுல்லாக எல்லாமே பர்சன்ஸ் எல்லாருமே நிற்பாங்க. ஓ, இந்த பக்கம் வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து வீட்டு இருக்கனால வீட்டு இருக்கவங்க பார்க்குறக்காண்டி வந்து இந்த பக்கம் க்ளோஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே. இந்த பக்கம் வந்து க்ளோஸ் நடக்கும். ஓ சரி. ஏன்னா அங்கிட்டு வீடு இல்லை, ஸோ அதனால. ப்ளஸ் வந்து இது வந்து விஐபி பாசஸ். இது வந்து நார்மலாக ஊருக்காரங்களும் போடுவாங்க. ஊருக்காரங்களே வெளியூருக்காரங்களுக்கும் ஸ்டேஜ் போட்டு வச்சிருக்கோம். ஓ சரி 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 சரி. இது இந்த மாதிரி மேலே இருக்கு அந்த ஸ்டேஜ் மேலே வச்சிருக்கோம். அந்த இடம், இந்த இடம் வந்து பரிசு பொருட்கள் இருக்க இடம். இங்கே விஐபி, இங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ். முன்னாடி வந்து அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் உட்காந்து பரிசு அறிவிப்பாங்க. கார் பீரோ மட்டும் இங்கே ஃபுல்லாக ஹேங் பண்ணி வச்சுருப்போம். ஓ எல்லாமே. அது போக இங்கே மிச்சமாக இருக்க ஃபுல்லாக வந்து டோக்கன் கொடுத்துருவோம். தே வில் கெட் ஃப்ரம் கமிட்டி மெம்பர்ஸ். ஓ சரி 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 சரி. இது வந்து தேங்காய் நார். ஸோ வந்து யார் தப்பி விழுகும்போது இதை ஃபுல்லாக பரப்பி விட்டுருவாங்க. ஓ, இப்போ இது வந்து ஃபுல்லாக இங்கே கீழே ஃபுல்லாக பரப்பி விட்டுருவாங்க. கயிறு கட்டிடுவாங்க. இங்கே இதுதான் வந்து அந்த எண்டு. அதுக்குள்ளே போய் உள்ளே போகிறோம். ஓகே ஓகே. எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட இது பேர் போட்டிருக்காங்க. அந்த கேட் இதுக்காகவே வந்து இந்த இடத்த செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த ஜாலியாக பசங்க விளாண்டுட்டு இருக்காங்க. தேர் வெரி எக்ஸைட்டட், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க இந்த ஒரு ஜல்லிக்கட்டுன்ற விஷயத்துக்காக. ஜல்லிக்கட்டுக்காகவே இந்த இடத்த வந்து உங்கள் லைக் ஒதுக்கியிருக்காங்கன்னா பாருங்கள். இவங்க வந்து எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த ஒரு ஸ்போர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு. இதை பார்க்க தான் நாங்கள் வந்தோம். எப்படி உங்களுக்கு காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாடை வந்து அங்கே கூப்பிட்டு வந்து அறுப்பாங்க. இதை வச்சு வாங்குறவான்னு சொல்லுவாங்க. அந்த வாங்குற வச்சு தான் இருக்கும். ஓ, அப்படியே வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க. மாடு இந்த லைன்லாம் அங்கே போகுது. இதுக்காகவே இந்த கல் 2 கல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லைனில் போய்ட்டு அந்த கேட்டை தொடருவாங்க. அதுக்கப்புறம் அது உள்ளே போய்ட்டு அந்த கயிறை அவுத்துட்டு அப்படியே விடுவாங்க. பேக் சைடில் நிற்கிறோம் இப்போ நம்ம. ஸோ இப்படி லைனில் வரும். இப்படி லைனில் வந்து இப்படி லைனில் போவோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 மாடு கிட்டக்க டோக்கன் கிட்டக்க கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஒரு 1400 1500 மாடு கிட்டக்க கண்டிப்பாக நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு தான் நாளைக்கு. ஸோ நாளைக்கு தான் மாட்டு பொங்கல். நாளைக்கே காமிச்சிருவாங்க. ஆமாம், நாளைக்கு வந்து நாளைக்கு ஈவினிங்கே வந்துருமா. ஸோ இந்த வந்து இங்கேருந்து நிற்க ஆரம்பிச்சுன்னா லைனாக ரொம்ப தூரத்துக்கு கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் நிற்கும் போல். 1 கிலோமீட்டர் கணக்கில் நிற்கும் போல். ஏன்னா வந்து உங்களுக்கு 1400 மாடுனா பார்த்துக்கோங்க எவ்வளோ மாடு நிற்குன்னு சொல்லிட்டு. ஸோ லைனாக அந்த டோக்கன் படி அவங்களா விடுவாங்க. இந்த இதில் கமிட்டி மெம்பர்லாம் இங்கே உட்காந்துருப்பாங்க. கமிட்டி மெம்பர் இங்கே இருந்தால் துண்டு ஆட்டுவாங்க. துண்டு ஆட்டினதுக்கப்புறம் தான் வந்து ஜல்லிக்கட்டு முதல் மாடி அவுக்க ஆரம்பிச்சு.
ஸோ கைஸ் இப்போ நம்ம இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வண்டிங்கெலாம் நிற்கிது பின்னாடி. ஸோ ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா கட்டைங்க போட்டு வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே வந்து பலகை போட்டு வைப்பாங்க. ஸோ இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியாக வந்து ஒரு ஃபேமிலி யாராவது எடுத்துருவாங்க போல். அது வந்து 2500 2500 இந்த வண்டி. ஸோ இதுக்கு மேலே வந்து அவங்க கூட்டுற ஆள் உட்காந்துக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலியாக உட்காந்துக்கலாம், இப்படின்னா உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே சீட்டிங். அதுக்கு மேலே வந்து சீட்டிங் எப்படின்னா ஒரு ஹெட்டு பெர் ஹெட்டுக்கு வந்து 600 ஸோ இப்போ நம்ம பாலமேடுலேருந்து கிளம்பி அலங்காநல்லூர் போகிறோம். லெட்ஸ் கோ. அலங்காநல்லூரில் வந்து இது ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அந்த இடத்த தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நம்ம டிவியில் நம்ம யூஸ்வலாக பார்க்குற மாதிரி இல்லை. அதாவது ஒரு ஜல்லிக்கட்டுனா அந்த வாடிவாசல் திறந்தாலும் நேராக ஜல்லிக்கட்டு அப்படியே பாஞ்சு ஓடும். பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னு பாருங்கள். ஸோ இதுதான் ரோடு. இப்படி தான் ஜல்லிக்கட்டு அந்த மாடு ஓடும். பட் வாடிவாசல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது எனக்கு லெஃப்ட்டில். ஸோ இதுலேருந்து இப்படி வந்து இப்படி போகும் மாடு. இங்கே வாடிவாசல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிவிட்டு இப்படியே போய் நேராக ஓடியும் போல். ஸோ கேமரா வந்து அவங்க யூஸ்வலாக அங்கே வைக்கிறாங்க, அதனால நேராக தெரியுது நம்மளுக்கு. அது இங்கே வந்து அந்த கவர்மெண்ட் பேப்பர்லாம் பாருவாங்க. அண்ட் அங்கே வந்து நார்மல் இந்த சீட்ஸ் இந்த இடமும். ஸோ இதுவும் கொஞ்சம் தூரம் போகுது அப்படியே லைனாக. இங்கே போலீஸ்லாம் நிற்கிறாங்க. அவங்ககிட்ட பயமாக இருக்குது எனக்கு. எல்லோரும் கூடுதலாக பார்க்குறாங்க. திங் இஸ் பாலமேடில் பார்த்தது வந்து எப்படின்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. பட் இங்கே வந்து ரோட்டில் வந்து இவங்க அழகாக க்ரியேட் பண்ணிடுறாங்க. இதை இந்த பக்கமும் அந்த பக்கமும் இவங்களே க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு அலங்காநல்லூருக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, இதுதான் அப்படின்ற ஒரு பிளேஸ் மாதிரி கிடையாது. நமக்கு பாலமேடு இருக்க மாதிரி இல்லை. இன்னும் 2 நாளில் நடக்க போகுது ஜல்லிக்கட்டு. இங்கே 2 நாள் தானே, இல்லை 3 நாளா? இன்றைக்கி 14, 15, 16, 17 நடக்க போகுது. அண்ட் அது நடக்க போகிறதுக்கு முன்னாடி போலீஸ்லாம் வந்து இந்த இடத்த வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவாங்க. பெரிய பெரிய போலீஸ். இப்போ போகிற போலீஸ் யார்? எஸ்பி. மதுரையோட எஸ்பி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நம்மளும் பார்த்துட்டு போகிறோம். இது வரைக்கும் தான் சீட்டிங்கா ப்ரோ? இதுதான் சீட்டிங்கா? அந்த பக்கம்லாம் கிடையாது. நம்மளாம் ஸ்டாண்டிங் நினைப்பாங்க லெஃப்ட் ரைட்டில். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஐ திங்க் இது தப்பான ஒரு ரூட் நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து அலங்காநல்லூர்லேருந்து கிளம்பியாச்சு. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து அந்த எஸ்பி அவங்க போலீஸ்லாம் போயிட்டு இருந்தாங்க தெரியுமா? அந்த நேரத்தில் வந்து டெக்னிக்கல் இன்ஸ்பெக்டர் ஆஃப் மதுரை அவங்க வந்து ப்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு இடங்க இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துல அவங்க ஸ்டாண்ட் பண்ணி அந்த கரெக்டாக மாடு வெளியே வர இடத்துல வந்து அவங்க அழகாக அந்த கேமரா வச்சு எடுக்கிறதுக்கு ப்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருந்து நம்மளும் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இருந்தோம். அதை எப்படி யார்ட்டையும் அப்ரோச் பண்ணுறதுன்றது தெரியல. அப்போ இந்த டெக்னிக்கல் இன்ஸ்பெக்டர் ஆஃப் மதுரை அவங்க ஃப்ரீயாக அவங்க பார்த்து பேசினாங்க நம்மகிட்ட. அவங்க வந்து நம்ம வீடியோ பார்ப்பாங்களாம், அவங்க பசங்களும் பார்ப்பாங்களாம். ஸோ பேசி பண்ணோம். அண்ட் அவங்க வந்து இதை அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆர் வெரி வெரி லக்கி, வெரி எக்ஸைட்டட். நாங்கள் எதிர்பார்க்கல இது நடக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ எஸ்பி ஆஃப் மதுரை அவர்கிட்டையும் நான் கை கொடுத்து பேசணும். அவங்க தான் வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க. இந்த மாதிரி நான் வந்து வீடியோலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ்பி கை கொடுத்தாரு. சரி ஏ ஸோ கைஸ் இப்போ நான் வந்து மதுரையில் இருக்கிற தாஜ் கேட்வே பசுமலை, தாஜ் பசுமலை அங்கே வந்திருக்கோம். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா தாஜ் பசுமலை, எஸ் மதுரையில் இருக்குது. இங்கே இருக்கோம். இது எப்படின்னா ஒரு குட்டி ஹில் மாதிரி இருக்குது மேலே ஏறுறதுக்கு. ஸோ உள்ள கேட்டில் வந்து ஒரு ஹில் மாதிரி மேலே ஏறினோன்னா இங்கே ஹோட்டலில் எடுத்துன்னு ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட் தான் இப்போ நம்ம இருக்கோம். லுக் அட் தட் வியூ. ஐ லுக் வெரி பேட் பிகாஸ் இன்னைக்கு சம்மர் டே. போய் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துலையும். அண்ட் இங்கே உள்ளேயும் உட்காரலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. as always it's a restaurant, it's a big restaurant in a 5-star hotel. உள்ளே உட்காந்தா வியூ தெரியாது. சரி உள்ளே உட்காந்துலாம் பேசாமல். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இடம் இருக்குது. பட் அந்த இடம் வந்து ரிசர்வ், ஆள் வராங்க. அதனால் உள்ளே போய் பார்ப்போம். நம்ம தென்னை மரத்துலேருந்து வர இலை, தென்னங்குருத்தி இலை, அண்ட் ஆல்சோ கரும்பு. இப்போ நாங்கள் வந்து இங்கே லெமன் டீ மட்டும் தான் வாங்கி குடிக்கிறோம். அது ரீசன் இஸ் மதியானம் சந்திர பஸ்ஸில் சாப்பிட்ருக்கோம். இப்போ நைட்டு போய்ட்டு கோனர் பஸ்ஸில் போய் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ நிறையா சாப்பிட்டுருக்கோம். பட் அந்த இடையில கொஞ்சம் கேப் இருக்குது. இது நாங்கள் ரூமுக்கு போனோம்னா ரூமில் வந்து கேப் லைக் கார் ஒருத்தர் நிறுத்தணும். அது எப்படின்னா வந்து பார்க்கிங் வந்து ரூம்லேயே கிடையாது, தூரமாக இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி ரூமுக்கு வரணும். ஸோ இந்த ஒரு இதை நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு எங்கே போகலான்னு யோசிக்கும் போது தான் தாஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு மைண்டு. ஸோ
இங்கே வந்து நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தது கிடையாது, எல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே பார்த்து கொஞ்சம் ஹேங் அவுட் பண்ணிவிட்டு இந்த டீயை குடிச்சிட்டு அப்படியே இந்த வியூவை பார்த்துட்டு கிளம்புவோம். ப்ரோ ரொம்ப பிஸியாக வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. இந்த வீடியோ ஸோ கைஸ்குள்ளே நாங்கள் டீ குடிச்சிட்டோம். இப்போ டைம் வந்து 7:20 ஆகுது. அண்ட் கோனார் கிளம்பு நல்லா இருக்குது. இந்த இடம் நல்லா இருக்குது. அண்ட் இங்கேருந்து மதுரையோட வியூவும் சூப்பராக இருக்குது. கேமராவில் எந்த அளவுக்கு அழகாக தெரியுன்றது தெரியல, அதனால் நான் காட்டாமல் போயிட்டு இருந்தேன். பட் வெயிட் இப்போ காட்டிகிட்டே போகிறேன்.